தஞ்சை அரவக்குறிச்சியில் தேர்தலை ஒத்திவைத்தது போது என்ன நடந்தது என்பது பற்றியும் ஆர்கே நகரில் 6 மாதத்திற்குள் தேர்தல் நடைபெறுமா என்பதையும் கூறும் செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். 2016ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலின் போது பணப்பட்டுவாடா புகாரால் தஞ்சை மற்றும் அரவக்குறிச்சியில் மே 16க்கு பதிலாக மே 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் முதலில் அறிவித்தது. பின்னர் அரசியல் கட்சிகளின் எதிர்ப்பை பொருட்படுத்தாமல் ஜூன் 13ஆம் தேதிக்கு தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது. உடனடியாக தேர்தலை நடத்தாவிட்டால் தானே நேரடியாக போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் கருணாநிதி அறிவித்தார். ஆனாலும் கூட ஜூன் 13ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த தேர்தலையும் ரத்து செய்த தேர்தல் ஆணையம் பணப்பட்டுவாடா தாக்கம் நீடிப்பதால் தேர்தல் நடத்தும் சூழ்நிலை இல்லை எனவும் தெரிவித்தது. மேலும் அரவக்குறிச்சியில் 7 கோடிக்கு மேல் ரொக்கம் மற்றும் 33 கிலோ வெள்ளிப் பொருட்களும் தஞ்சையில் 75 லட்சத்திற்கும் மேல் ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவித்தது. இதன் பிறகு 4 மாதங்கள் கழித்து 2016ஆம் ஆண்டு அக்டோபர் 17ஆம் தேதியன்று தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டது. நவம்பர் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடந்தது. அதாவது தொகுதி காலியாகி 6 மாதங்களுக்குள் தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டது. இதற்காக புதிதாக வேட்புமனு தாக்கல் உள்ளிட்ட நடைமுறைகள் மீண்டும் நடந்தன. தற்போது ஆர்கே நகர் தொகுதிக்கு ஜூன் 5ஆம் தேதிக்குள் புதிய உறுப்பினரை தேர்வு செய்ய வேண்டும். எனவே அதற்குள் மீண்டும் தேர்தல் அறிவிப்பை வெளியிடலாம். இப்போது களத்தில் உள்ள வேட்பாளர்களை வைத்தே தேர்தல் நடைபெறுவதாக இருந்தால் ஜூன் முதல் வாரம் வரை தேர்தல் ஆணையத்துக்கு அவகாசம் இருக்கிறது. அதே நேரத்தில் குறிப்பிட்ட காலத்திற்குள் தேர்தல் நடத்துவது கடினம் என்ற தேர்தல் ஆணையத்தின் முறையீட்டை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டால் தேர்தலை 6 மாதத்திற்கு பிறகு தள்ளி வைக்கலாம். மேலும் 1 ஆண்டுக்குள் பொது தேர்தல் வருவதாக இருந்தாலும் ஒரு தொகுதியின் இடைத்தேர்தலை நடத்தாமல் இருக்கலாம் என்ற விதியும் தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் தேர்தல் ஆணையத்தின் முடிவே இறுதியானதாக இருக்கும். இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே தஞ்சை அரவக்குறிச்சியில்தான் முதலில் தொகுதிக்கான தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. தற்போது ஆர்கே நகர் தேர்தலும் ரத்து செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.